ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. மத்தேயு 5:41. அன்புக்குரியவர்களே, நம் எல்லோருக்கும் சுயநலம் மற்ற தயார குணம் வேண்டும். யாரேனும் நம்மை ஏமாற்றி நமக்கு சொந்தமானதை எடுத்துக்கொண்டால் நாம் அவர்களை எதிர்த்து போராடுவோம், அவர்களை எளிதில் மன்னிக்க மாட்டோம். ஆனால் இயேசு தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்கிறார். உதாரணம் ஆபிரகாம். வேலைக்காரர்களுக்குள்ளே பிரச்சனை வந்து சகோதரர்கள் பிரிய வேண்டிய நிலையில் தங்களுக்கான இடத்தை தெரிவு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்ட போது மூத்தவரான ஆபிரகாம் தனது முன்னுரிமையை விட்டுக் கொடுத்து லோத்து முதலில் தெரிந்து கொள்ள அனுமதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமின் சுயநலமற்ற குணத்தை கண்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் கொடுப்பேன் என்றார். நாம் நம்மை வேத சத்தியங்களுடன் ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமானது. நாம் சுயநலமின்றி பெருந்தன்மையுடன் நடக்க கற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் நமக்கு செய்யும் காரியங்களுக்கு சரிக்கு சரி கட்டாமல், நம்மை உதாசீனம் பண்ணுகிறவர்களுக்கு எதிராக செயல்படாமல், அவர்களது தந்திர போக்கிற்கு நமது இரக்கத்தை பதிலாக்குவோம். அப்போது நம் கர்த்தர் இயேசு மனம் மகிழ்வார், நம்மை கனம் பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, மக்கள் எங்களை 10ஆம் பசலி என்று கேலி பேசினாலும் நீர் போதித்தவைகளை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தவறாய் நடத்துபவர்களையும் இரக்கத்துடன் பார்த்து பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். எங்கள் செய்கைகளுக்கு நீரே பதிலளிப்பீர் என்று நம்பிக்கையோடு வாழ வழி நடத்தும். கர்த்தாவே, இந்த பரந்த உலகத்தில் சிதறி பல ராஜ்யங்களில் வாழுகிற எங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் மற்றும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, உங்களுடைய ஆசீர்வாதமும் கிருபையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு தந்து அவர்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஊழியம் செய்த அனைத்து ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், அவர்தம் குடும்பத்தினர், சபை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்தம் தேவைகளை சந்தித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மழை, காற்று, கடுங்குளிர், உஷ்ணம், வறட்சி, வெப்பத்தினால், இயற்கை சீற்றங்களினால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்காதபடி ஒவ்வொருவரும் சுகபலத்தோடு வாழவும், விவசாயம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படவும், பலன் தரவும், கடன் சுமையிலிருந்து விடுதலை பெறவும் தேவரீர் இரக்கம் செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா, விடுதியில் தங்கி படிக்கும், வேலைக்கு செல்லும் வாலிப பிள்ளைகள் மற்றும் பெண்கள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் கிருபை தாங்க. வேலைக்காக முயற்சிக்கும் ஒவ்வொருவருக்கும் தகுதிக்கேற்ற வேலை தாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாக செய்யுங்க. நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியமின்றி கவலையோடு வாழும் தம்பதியரின் குறைகளை நீக்குங்க. வியாதியோடு உடல் பலவீனமாய் வாழும் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துங்க. பயணம் செய்யும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் வாழ்வில் இருக்கும் குறைகள் அகற்றி ஆரோக்கியம் சுபலத்தோடு வாழவும், நடக்க, பார்க்க, பேச, கேட்க இரக்கம் செய்யுங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும், இயற்கை சீற்றங்களினால் பாதிக்காதபடி காக்கப்படவும், பொருளாதாரம் உயர்வடையவும், மக்கள் வெச்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுவோர் மதவாதிகள் மனம் திரும்பவும் மன்னிக்கப்படவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், தேவ கிருபையோடு ஊழியம் செய்யவும் ஊழியர்களுக்கு தயவு செய்யுங்க. எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.